ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல், ரத்தம் அண்டு முட்டை தாங்க. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்குடலை நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி நல்லா நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். சுடுதண்ணியில் 2-3 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வேக விடணும். சுடுதண்ணி நல்லா காயிட்டும். இப்போ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா தளபுலன்னு கொதிக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் குடல். வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாம். கடையிலேயே எங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் சுடுதண்ணியில் மட்டும் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் வேக விட்டுருவேன். பாருங்க, 1 டைம் அலாசியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வேற குண்டாரவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2வது டைம் சுடுதண்ணி ஊற்றி அலசிக்கலாம். கொஞ்சம் சூடாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது டைமும் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 3வது டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடலை வேக வைக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரக மிளகா பொடி எல்லாமே போட போகிறோம். அதுக்கு நான் ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு எடுத்து நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்த அளவு பார்த்தீங்கன்னா அரை குடலுக்கு உண்டானது. நீங்கள் 1 குடல் எடுத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வாங்க எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரில் நம்ம 3 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா குடலை, இதை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜீரக மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரக மிளகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ குடல் வேகிறதுக்குள்ளார நம்ம மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் பக்கமாக எடுத்துருக்கிறேன். ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு கையளவு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் கறி மசால் தூள். இதை நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம் மசால் ரெடி பண்ணுறதுக்கு. ஹீட் ஆகட்டும் ஆயில். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறி மசாலா ஆட் பண்ணிடலாம். 2 டீஸ்பூனு கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரசாரமாக இருக்கும். அரை குடலுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் காரசாரமாக. நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை வந்து ஒரு பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வந்து தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சு. கொஞ்ச நேரம் ஆற விட்டு நைஸ் பேஸ்டா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் விட்டாச்சு. இப்போ சவுண்ட் அடங்கிருச்சு. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க நல்லா வந்து வெந்துருச்சு குடல். இதை நீங்க வந்து கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டு பெப்பர் போட்டு நீங்க சூப்பு மாதிரியும் இந்த தண்ணி எடுத்து குடிச்சுக்கலாம். அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க இந்த ஆட்டுக்குடல். இப்ப குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் வாங்க. இப்ப நான் வந்து குழம்பு வந்து ப்ரெஷர் ஃபேன்ல தான் நான் தாளிச்சு விட போறேன். ஹீட் ஆகட்டும் பேனு. இப்ப பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பட்டை 2 கிராம்பு 2 ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நம்ம ஆல்ரெடி குடலுக்கு வந்து ஆட் பண்ணிட்டோம். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கெட்டியா வந்து கிரேவி மாதிரி வேணும்னா ஒரு அரை சொம்பு ஊத்திக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ சவுண்ட் அடங்கிருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு குடல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நான் தண்ணி ஆட்டை தான் வச்சிருக்கிறேன். இட்லிக்கு நல்லா இருக்கும். இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நமக்கு குடல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.